எவ்வளவு பொடியா இருந்தாலும் வெறுங்காலிலே தான் நடக்குது. கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியா இருக்குது. டாக்டருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த ஹாஃப் அன் ஹவர் செஞ்சதும் நல்லா ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. தாங்கிக்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்குது. இல்ல எனக்கு நைட் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு தோணுது. நல்லா தூக்கம் வருது. அதெல்லாம் ராத்திரியா தெரியும். டிஃபன் சாப்பிட்டமா இல்லையான்ற அளவுக்கு கேஷுவலா இருக்கீங்க. தோள்பட்ட வரைக்கும் blood circulation. அப்புறம் பாருங்க. தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை. வணக்கம். இன்றைய வீடியோவில் பலரின் வாழ்க்கையை மேம்படுத்திய ஒரு பிரபலமான ஃபிங்கர் தெரப்பி பற்றி பேசப்போகிறோம். இத்தரம் பயன்படுத்திய பலரும் நெகிழ்ச்சி, மன அமைதி மற்றும் நல்ல உடல் நலத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்போது அவர்களின் அனுபவங்கள் நம்முடன் பகிரப்படுகிறது. வணக்கம், என் பேர் ஜெகநாதன். இது மனச்சான்ற கை பிரச்சனைகளை தீர்க்கும். இது உடல் சான்ற கைகளை தீர்க்கும். இது செய்யறதுனால இந்த அடிப்பட்ட கையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா உணர்ச்சி கொடுத்து கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் உடம்போட இதாக பேக்கிறதுனால கொஞ்சம் உடல் நல்ல சுறுசுறுப்பாக வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. வணக்கம், என் பேர் மணி. இந்த பயிற்சி செய்யறதுக்குள்ள ஏற்கனவே இவ்வளவு சூடா இருந்தாலும் வெயில்ல பெருங்காலிலே தான் நடப்பேன். ஆனா இப்ப வந்து கொஞ்ச நாளா அந்த இது உணர்வு நல்லா சத்தம் பேசுறதுக்கு போகுது. தோத்தாங்களுக்கு உணர்வு கம்மியா இருக்கு. எவ்வளவு பொடியா இருந்தாலும் வெறுங்காலிலே தான் நடக்குது. சர்க்கரை நோய் இருப்பவரின் அனுபவம். நான் கடந்த அக்டோபர் மாசம் அமாவாசையிலிருந்து இந்த பயிற்சி பண்ணிட்டு வர்றோம். முதல்ல இந்த பயிற்சி பண்ணும்போது டயபெட்டிஸ்க்காகத்தான் நான் தனிப்பட்ட முறையில நான் பண்ண ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாவே வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு நான் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6-8 மாசமா வந்துட்டு இன்சுலினும் போட்டுட்டு இருக்கேன். இந்த 6 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா மருந்தினுடைய அளவு, இன்சுலினுடைய அளவும் தான் கூட்டிக்கிட்டே இருக்கே ஒழிய மற்றபடி வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து தான் வந்துட்டு நான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன். பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சது. ஒரு விஷயம் என்னுடைய பர்சனல் அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இது வரலாம். நீங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கும் இது வரலாம். முதல் 1-2 நாள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். நமக்கு மூச்சு கண்டுபிடிக்கிறதுல சில கஷ்டங்கள் இருக்கலாம். மேடம் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சில பேருக்கு வந்துட்டு உடல் சூடாகும். அது எனக்குமே வந்துட்டு வந்தது. அதனால எல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது வரும்போது நாங்க சுவாமிகள்கிட்டயும் வந்துட்டு கேட்டோம், இந்த மாதிரி வருது நிலை சுவாமி அப்படின்னு. அப்போ ஒரு அருமையான ஒரு உதாரணமும் சுவாமி சொன்னாங்க. ஒரு பைப்ல வந்துட்டு கழிவு அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு தள்ள முடியும். அப்படி ஃபோர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடுகள் வரத்தான் செய்யும். அதனால எதுவும் பதட்டப்படவோ இல்லை நமக்கு ஏதோ வேற ஏதோ மாறுதல் நடக்குதோ அப்படின்னும் நம்ம எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எனக்கும் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் பண்றதே வந்துட்டு சிரமமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மாதிரி வந்துட்டு நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சமா உடல் சுறுசுறுப்புல வந்துட்டு வித்தியாசம் தெரிஞ்சது. இங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதியோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், எப்பயுமே அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அவ்வளவு தூரத்துல வந்துட்டு அந்த சுறுசுறுப்பு வராது. சோ உடல் அளவுல வந்துட்டு எனக்கு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பயிற்சியினுடைய அளவையும் வந்துட்டு கூட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதமா அப்புறமா வந்துட்டு சுவாமிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு மோதிர விரல் மட்டும் பண்றதுக்கு பதிலா மோதிர விரலும் ஆட்காட்டி விரலும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷனையும் சாமி கொடுத்தாங்க. எதனால அது சொன்னாங்க அப்படின்னா, இப்போ சிலர் வந்துட்டு அலுவலகம் போலாம், இல்லைன்னா முக்கியமா அந்த மாதிரி முதியோர் பராமரிப்பு போகும்போது அவங்களுக்கு மன ரீதியான பல அழுத்தங்கள் வந்துட்டு நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே வந்துட்டு சர்க்கரைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். அதனால சுவாமிகள் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, உடலையும் மனதையும் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டா பண்ணலாம் நல்லது அப்படின்றதுக்காக
மோதிர விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாசமா வந்துட்டு நான் மோதிர விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்ந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தனிப்பட்ட அனுபவம், நான் இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா, HbA1c வந்துட்டு 12.8. அப்படின்னா அது என்னன்றது மேபி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சர்க்கரையான அளவு. இந்த ஜனவரி மாசம் நான் எடுத்தேன். டாக்டருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த 12.8ன்றது வந்துட்டு 7.6 வந்துட்டு எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு இந்த 4 மாசத்துக்கான இந்த பயிற்சினால மட்டுமே எனக்கு கிடைச்சது. இந்த பயிற்சி காலத்துல வந்துட்டு ஒரு விஷயம், நான் மா நான் ஒரு டாக்டர் சொன்ன மாத்திரைகள் அளவுலயோ இதையோ வந்துட்டு எதையும் குறைச்சுக்கல. ஏன்னா 6 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது வந்துட்டு எதுவும் பெருசா வரல. அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து இந்த பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு 2னுடைய பலனா என்னன்னு தெரியல. ஆனா முக்கியமா பயிற்சியினுடைய பலன் வந்துட்டு எனக்கு இவ்வளவு தூரம் நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல மாற்றத்த வந்துட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பயிற்சிய ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சு வந்தா நிச்சயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ரொம்ப ரொம்ப நன்றி. சுவாமிகளோட குரு அருளுக்கு நன்றி. கொழுப்பு கல்லீரல் பாதிக்கப்பட்டவரின் அனுபவம். இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். ரொம்ப சோர்வா இருக்கும் மேம். எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது மேம். கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். இது பண்ணி வளர்பிறையில வந்து பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 டேஸ்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிரிஸ்கான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பண்ணணுன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் நைட்டும் தூக்கமே இருக்காது மேம். இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டார்ட் ஆகுதுல வந்து நைட் தூங்கவே முடியாதுங்க மேம். அப்புறம் இந்த ஒரு 15 டேஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு நல்ல தூக்கம் வந்து நல்ல கிளியரா இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே தேய்பிரை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன் மேம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப வந்து 17.1 இருந்துச்சு மேம். 23ல வந்து செக் பண்ணோம் மேம். அதுக்கப்புறம் நானும் வந்து டயட் பிளஸ் எக்ஸசைஸ் மெடிசன் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் மேம். யோகா, டயட் பிளஸ் யோகா, மெடிடேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி எதுலேயுமே எனக்கு வந்து அந்த அப்டமன் ரைட் சைடில் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும் மேம். எனக்கு அப்படி திரும்பி படுத்தா கூட ஒரு பெயின் இருக்கும் மேம். அந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு மேம். அப்போதான் வந்து நான் வந்து இந்த டயட் பிளஸ் இந்த இயற்கையோடு இணைந்த சித்தர்களின் முத்திரையும் சேர்த்து நான் வந்து நவம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு மேம். இப்போ லாஸ்ட் வீக் போய் பார்க்குறப்ப அந்த பெயின் வந்து எனக்கு சுத்தமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு மேம். அப்போதான் சரி இவ்வளோ நாள் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ எப்படி பெயின் ரெடியூஸ் ஆச்சு, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப தான் நார்மல் ஃபேட்டி லிவர்லாம் இல்லை, நார்மல் ஆயிடுச்சு சைஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்னதுலேருந்தே எனக்கு அளவே இல்லை மேம் அந்த மகிழ்ச்சிக்கு. இந்த பயிற்சியை செய்து முடித்த பிறகு அவர்களுக்கு தூக்கத்தில் மிகுந்த மேம்பாடு ஏற்பட்டது. அதை அவர்கள் அனுபவத்தில் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். கை விரலை வச்சு இது பண்ண சொன்னது அதுவும் ரொம்ப இதாகுது. நைட்டில் எனக்கு நல்லா தூக்கம் வருது. பிபி இருக்கு, சுகர் இல்லை. இப்போ பிபி எல்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த பயிற்சி 4 வருஷமாக செஞ்சுருக்கோம். இதனால் எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. நைட்டில் பிபி 130 இருந்தது, இப்போ குறைஞ்சி நார்மலில் இருக்குது. நைட்டு நல்லா தூக்கம் வருது. பகலில் அவ்வளோவா தூக்கப்பட கூட நைட்டு திரும்பி தியானம் பண்ணி தான் படுக்கிறோம். நல்லா தூக்கம் வருது. இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? ஆ சரி. ஆ இப்போ டயர்ட்னஸ் ரொம்ப இருந்துச்சு. டயர்ட்னஸ் பயங்கரமாக இருக்குது. அது நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் வெயிலாலேயும் ஏஜாலேயும் நான் வீட்டில் உள்ள உணவுக்கு டிஃப்ரென்ஸாலேயும் இருக்கலாம். என்னுடைய போய் படுத்தா போதும், அந்த அளவுக்கு தூக்கம் வராது. ஒரு ஹவர் அரை ஹவர் நிறுத்தலாம், படுத்தா போதும். மத்தியானத்துலேருந்து 11 மணி நேரத்துக்கு முடிஞ்சு போதில் இருந்த போகிறீங்களா, 10 மணி தராங்க. கொஞ்ச நேரம் அப்படி படுத்துனா சரி, அவன் 12 மணிக்கு உட்காந்து தூங்கி எழுந்துடும்.
பகலா ராத்திரியா தெரியும், டிஃபன் சாப்பிட்டோமா இல்லையான்ற அளவுக்கு சரி, படப்படப்பு போயிடுச்சுல, படப்படப்பு ஓடி போயிடுச்சு. ஓடி போயிடுச்சுல. ஓடி போயிடுச்சு. மேம் நான் அப்புறம் என்னோட அம்மாக்கு ஏஜ் வந்து 69 ஆகுது. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா, அம்மா ஏர்லி மார்னிங் 3:00 எந்திரிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமும் வராது. ஸோ அந்த டயத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மோதிர விரல்ல. ஒரு 1/2 அன் ஹவர் செஞ்சிருக்காங்க. செஞ்சது தூக்கம் வந்துருச்சாமா. அப்புறம் படுத்து தூங்கிட்டாங்களாம். ஸோ அதனால இது செஞ்சா தூக்கம் வருதுன்னு கொஞ்சம் பயந்து அப்புறமா விட்டுட்டாங்க. நான் வந்து 2 நாள் பண்ணேன் மேம். எனக்கும் ஏர்லி மார்னிங் ஒரு 2 டூ ஒரு 5:00 வந்து தூக்கமே வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் இருக்குது. ஸோ நானும் ஒரு 2:30, 3:00 அந்த மாதிரி பண்ணேன். சேம் அதே 1/2 அன் ஹவர் செஞ்சதும் நல்லா ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. என்ன 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 மீறி படுத்துட்டேன் நானு. ஸோ தூங்கிட்டேன். வணக்கம், என் பேர் ராமன். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேருந்து பிபி அதிகமாக இருந்தது. பட் இப்போது லாஸ்ட் டைம் எடுக்கும்போது நார்மலுக்கு வந்துருக்கு. ஏன்னா 1.5 மாதம் 2 மாதமாக அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நார்மலுக்கு வந்திருக்கு. அரௌண்ட் 308 இருக்குமோ இருந்தது. இரத்த அழுத்தம் சமநிலைப்பட்டவர்களின் அனுபவம். உங்களுக்கு நார்மல் இல்லை, இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கா, இது அப்புறமா நல்லா இருக்கா? நினச்சி சொல்ல முடியல. சரி சரி. எனக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னீங்களே, 180. இப்போ எவ்வளோ இருக்குது? குறைஞ்சிருக்குல்ல. இப்போ இது நம்ம பண்ண ஆரம்பிச்சு குறைஞ்சிருக்குல்ல. ஏன் கண்டினியூ பண்ண முடியல? உங்களுக்கு என்னம்மா வித்தியாசம் தெரியுது நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது? சரி. நல்லா தூக்கம் வருது. பிபி குறைய நல்லா தெரியுதா? சரி. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸ், அதாவது ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்குன்னு அடிக்கடி உங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் இல்லாமல் ஓரளவு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்க முடியுது. பிபி ஹஸ் பிகம் வெரி நார்மலாக எனக்கு பிபி வந்து 35 ஏஜ்லேருந்து இருக்குது. எனக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து இந்த வால்வு ஒரு லீக்கேஜ் உண்டு அண்ட் பிளாக்ஸ் உண்டு. பட் நோ சர்ஜரி, நத்திங் ஹேப்பன் ஸோ ஃபார். மெடிசன்ஸ்லேயே போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் இருந்தது வேரியேஷன் இன் பிபி ஹஸ் கம் டவுன். கான்ஸ்டண்டாக 140 மெயின்டைன் ஆகுது. இப்போ அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. செக் பண்ணீங்களா? ஆமாம், என்னைக்கு செக் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு டைம் அது. புத்துணர்ச்சி மற்றும் மன அமைதி. என் பேர் லக்ஷ்மி. எனக்கு பிபி சுகர்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இவருடைய இந்த இதனால உடம்பு ஒரு கனமாக இருந்தது, நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து இவர் சொல்கிறத செய்யும்போது பிளட் சர்க்குலேஷன் எனக்கு நல்ல உணர்கிறேன். இன்னொரு மெயினான ஒரு காரணம், 2-3 டாக்டர்கிட்ட பார்த்துட்டும் எக்கோ எடுத்தோம், டாக்டருங்க இசிஜி எடுத்துட்டும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டே இருந்தாங்க. எங்கள் மேடம் மறுபடியும் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட இங்கே அனுப்பிச்சி விட்டு பார்த்தா, நீங்கள் பயப்படவே வேண்டாம், உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னாங்க. இதனாலேயோ என்னவோ தெரியல, ஆனால் நான் விடாமல் இது செய்துக்கிட்டேன். இதில் எனக்கு ஒரு பூர்ண நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது மூட்டு வலி, ரிலாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் தேவை. வணக்கம் சார். ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக சுவாச பிரச்சனை எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளவோ மருந்து மாத்திரைங்க எவ்வளோ எடுத்துங்க, ஆனால் எதுவும் தீர்வே கிடைக்கல. பிரச்சனை எதுவும் இருந்தது. படிக்கட்டியாக முடியாது, நடக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ சார் வந்து பாபு சார் வந்து இது மாதிரி யோகாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து இந்த முத்திரைகள்லாம் எப்படி பதிக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்து நான் குறுகிய காலம் தான் நான் பண்ணுறது. படிக்கட்டில் ஏறும்போது ரூமுக்கு போகும்போது 10 படி ஏறினால முடியாது, என்னால் மூச்சுகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆசுவாசப்பட்டு தான் ஏறுவேன். இப்போ வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் சார் வந்து அந்த முத்திரைகள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு மாற்றி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த 10 படி ஏறி ஆசுவாசப்படுத்தி ஏறணும் பாருங்க, அந்த மாதிரி இல்லை, முழுசாக ஏறிடுறேன். என் வயசு வந்து 70.
ஆனா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் நல்லா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டோம்னா இப்ப டேப்லெட் போடுற அளவுக்கு இல்ல. மாற்றங்கள் தெரியுது. மாற்றங்கள்ட்டா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, நல்ல தூக்கம் வருது, நார்மலா இருக்கு, ப்ரெஷர் எல்லாம் நார்மலா இருக்கு. மற்றபடி மெடிசன் எடுக்கிறீங்களா? மெடிசின் வெளியில எங்க அவுட்டிங் போனா தான் எடுப்பேன். மற்றபடி நார்மலா இருக்கு, எனக்கு அடுக்கிற மாதிரி தேவைப்படல. வெளியில போய்க்கல நான் ஒரு சேஃப்டிக்காக எடுப்பேன் டேப்லெட். மற்றபடி ஒரு அற்புதமான ஒரு ஒன்றை ஃபீல் பண்றேன். அதாவது நம்மட உடம்புக்குள்ள நம்ம உடம்பே ஒரு இதா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யுது, தன்னிச்சையா எல்லாம் செய்யுது, டிவைன் எனர்ஜியை பெறக்கூடியதா இருக்கு. அது ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்கு எனக்கு.